மீண்டும் வெல்வாரா கனிமொழி? தூத்துக்குடி தொகுதி கள நிலவரத்தை பற்றி நமது கடையர் டிவியில் ஓர் அலசல். தந்தை முன்னாள் முதல்வர், சகோதரர் இந்நாள் முதல்வர் என்னும் பெருமை திமுக என்னும் பேர் இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் என்ற முக்கியமான பொறுப்பில் இருக்கும் கனிமொழி திமுக சார்பில் போட்டியிடுவதால் ஸ்டார் தொகுதி என்னும் அந்தஸ்தை தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி பெற்றிருக்கிறது. கடந்த மக்களவைத் தேர்தலில் இந்த தொகுதி திமுக சார்பாக கனிமொழி போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவரே அந்த தொகுதியில் களம் காண்கிறார். அதிமுக சார்பில் சிவசாமி வேலுமணி, பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக விஜயசீலன் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ரவீனா ரூத் ஜென் ஆகியோர் களம் கண்டிருக்கிறார்கள். தற்போது யார் வெல்ல வாய்ப்பு என்பதை பார்ப்பதற்கு முன்பு தூத்துக்குடியில் சென்ற முறை கனிமொழி வென்றது எப்படி என பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருந்தது தவிர அப்போதைய பாஜக தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அங்கு போட்டியிட்ட நிலையிலும் திமுக தான் வெற்றி வாகை சூடியது. 2014ஆம் ஆண்டு அதிமுகவைச் சேர்ந்த ஜெயசிங் தியாகராஜ நட்டர்ஜி எம்பியாக இருந்தார். தீப்பெட்டி தொழில் நலிவடைந்து சிறு குறு தொழில்கள் வளர்ச்சியின்மை, ஸ்டெர்லைட் மூடாதது, அதை மூடக்கோரி 2018ஆம் ஆண்டு நடந்த போராட்டத்தின் போது 13 அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியது என அதிமுக அரசு மீதான அதிருப்தி மற்றும் பாஜக எதிர்ப்பு அலை ஆகியவை கனிமொழி வெற்றி பெற காரணமாக இருந்தது. 2024 தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், கடந்த தேர்தலில் தமிழக பாஜக தலைவரே இங்கு களம் கண்டதால் தேர்தல் களம் அனல் பறந்தது. குறிப்பாக அமித்ஷா போன்ற தேசிய தலைவர்களும் கூட தூத்துக்குடியில் மையமிட்டனர். இம்முறை இந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு வழங்கப்பட்டிருப்பதால் பாஜக அதிக கவனம் செலுத்தவில்லை என்றே சொல்லப்படுகிறது. அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, திமுக தலைவர் ஸ்டாலின் என இருவருமே அங்கு முன்பே பிரச்சாரத்தை முடித்துவிட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. தேர்தல் பரப்புரையில் திமுக வேட்பாளர் கனிமொழியை தொகுதியில் பார்த்ததுமே குறைவுதான். மற்ற தொகுதிகளுக்கு சென்று பிரச்சாரத்தை கனிமொழி மேற்கொண்டு வருகிறார். இதனால் அமைச்சர்களான அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மட்டுமே அதிமுக தொகுதியில் காணப்படுவதாக கூறுகிறார்கள். அதிமுக நிலைமை என்ன? அதிமுகவை பொறுத்தவரை போட்டியிடும் வேட்பாளர் தூத்துக்குடியில் பிறந்தவர் என்றாலும் அவர் இருப்பது என்னவோ சென்னையில்தான். எனவே அவரும் இந்த தொகுதிக்கு பரிச்சயம் இல்லாதவராக இருக்கிறார். அதிமுகவுக்கென்று இருக்கும் பலமான வாக்கு வங்கி மற்றும் திமுக அரசு மீதான அதிருப்தி ஆகியவற்றை முன்வைத்து பிரச்சாரம் செய்து வருகிறார். குறிப்பாக கனிமொழி சென்னையில் வசிப்பதை சுட்டிக்காட்டி அவர் தொகுதிக்கு வரமாட்டார் என்னும் வாதங்களை முன்வைக்கிறார். அதாவது பாஜக கூட்டணி நிலைமை என்ன என்பதை பற்றி பார்த்தால், பாஜக அணி சார்பில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் விஜயசீலன் கடந்த 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு 42,004 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். சமீப காலத்தில் தூத்துக்குடியில் பாஜக பலம் சற்று அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அதையும் நம்பியும் தமிழ் மாநில காங்கிரசின் வாக்கு வங்கியையும் நம்பியும் களம் இறங்கியிருக்கிறார். மேலும் 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக கூட்டணி இருக்கும் என்று மத்தியில் நிலையான ஆட்சியை பெற எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தமிழ் மாநில காங்கிரஸ் வாதகமாக வைத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய நிலை என்ன என்பதை பற்றி பார்த்தால், தூத்துக்குடியில் நிலவும் முக்கியமான சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மற்றும் கடல்சார் பாதிப்புகள் ஆகியவற்றை முன்வைத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கும் வழக்கமான வாக்கு வங்கி கை கொடுக்கும் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கிறது. சிட்டிங் எம்பி கனிமொழி செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு வென்று சிட்டிங் எம்பியாக இருக்கும் கனிமொழி சில முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்கவில்லை என்னும் குற்றச்சாட்டுகளும் தொகுதி மக்கள் சார்பாக முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக ரயில் சேவையில் தூத்துக்குடி பின்தங்கி இருக்கிறது, சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாத தொழிற்சாலைகள் அமைக்க தவறியது, போக்குவரத்து நெருக்கடியை தீர்க்க மேம்பாலம், சுரங்கப்பாதைகள் அமைக்காதது, கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காதது போன்ற குற்றச்சாட்டுகளை மக்கள் முன்வைக்கிறார்கள். திருச்செந்தூரில் பக்தர்களுக்கான வசதிகளை மேம்படுத்த வேண்டும், தாமிரபரணி பாசன குளங்களை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என பல கோரிக்கைகளை மக்கள் முன்வைக்கிறார்கள். திமுக சார்பாக கடந்த 3 முறை போட்டியிட்ட கனிமொழி தூத்துக்குடிக்கு பிரத்யோகமாக அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார்.
அதில் கொடுத்த வாக்குறுதிகளில் பெருமளவு நிறைவேற்றிவிட்டதாகவும், குறிப்பாக ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை மூடியதையும் குறிப்பிட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். சென்னையில் வசிப்பவராக இருந்தாலும் கடந்த 5 ஆண்டுகளில் தூத்துக்குடி மக்களாக மாறிவிட்டதாக அதிமுக முன்வைக்கும் விமர்சனங்களுக்கு கனிமொழியே பதிலளித்தார். தவிர அதிமுக வேட்பாளரும் சென்னையில்தான் இருக்கிறார் என விமர்சித்தார். அதைப்போல சமீபத்தில் பெய்த மழையால் தூத்துக்குடி பெரும் பாதிப்பை சந்தித்தது. அதை சரி செய்ய தமிழகத்துக்கு பேரிடர் நிதியை பாஜக அரசு ஒதுக்கவில்லை என குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். தூத்துக்குடி களத்தில் திமுக, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி இருப்பதாக சொன்னாலும் தற்போது ரேஸில் திமுகவின் கனிமொழி சற்று முன்னிலையில் இருப்பதாகவே தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் தேர்தல் நெருங்கும் வேளையில் இதில் மாற்றம் நிகழலாம். எப்படி என்றால், புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய சமூகம், தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் தூத்துக்குடியில் எண்ணிக்கையில் அதிகமாக, அதாவது நாடார் சமுதாயத்திற்கும் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கும் நிகராக இருக்கிற காரணத்தினால் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய ஆதரவாளர்கள் யார் பக்கம் நிற்கிறார்களோ அந்த வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது பற்றி நமது கடையரி டிவியில் செய்தி நிபுணர்கள் நமக்கு பதிலளிக்கிறார்கள்.